அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு சுயவியல் கோட்பாடு, அதாவது செல்ஃபாலஜி என்ற ஒரு கோட்பாட்டை என்னுடைய பல வருட அனுபவங்கள் ப்ளஸ் ஆய்வுகள் ப்ளஸ் ஆற்றல்களினுடைய பரிணாம வளர்ச்சிகள் ப்ளஸ் போன்ற அத்தனையும் உள்வாங்க அதாவது தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற ஒரு குறளின் அடிப்படையில் நான் உள்வாங்கத்தான் எனக்கு சில விஷயங்கள் பிடிபட்டது. நீங்கள் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்பதை இதுவரைக்கும் எப்படி மொழி பெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை எனக்கு தெரிந்த வரையில் நீங்கள் அதாவது மண்ணை, ஒரு மணல்கேணியானது மண் தோண்டுகிறோம், தேனி அதாவது ஒரு கிணறை தோண்டுவதற்காக மணலை தோண்ட தொட்டனை தீரும் மணற்கேணி தோண்ட மணலை தோண்ட உள்ளிருக்கக்கூடிய தண்ணீர் வெளிவருகிறது. இது கன்ஃபார்ம். அதே மாதிரி நீங்கள் கற்க கற்றனை தூறும் அறிவு என்று சொல்லிவிட்டார்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த ஆர்ட் ஆஃப் ரீடிங்க்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த செல்ஃபாலஜியையும் ஆர்ட் ஆஃப் ரீடிங்கையும் ஒரு பகுதியாக சேர்க்க பார்க்கிறேன். ஆக கற்றனை தூறும் அறிவு, அதை அப்படியே லேசாக ப்ளஸ் பண்ணிக்கங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த பாடலை லைட்டாக சேர்த்துக்கங்க. அப்போ ஒன்று தெரிகிறது, கற்பது என்பது எல்லா விஷயம்தான். அதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஒரு செய்திக்காக சொல்லுவோம். நீங்கள் படிப்பது ஆர்ட் ஆஃப் ரீடிங் என்பதற்காக மட்டுமில்லை, நீங்கள் படிப்பது என்பது பார்த்தல், கேட்டல், வெறும் சீயிங் அப்படின்னு இல்லை. இட்ஸ் அ விஷுவல் அப்சர்வேஷன். த்ரூ விஷுவல் அப்சர்வேஷன் you will get visual clarification, visual criticization, visual classification, visual எல்லாமே நீங்கள் பண்ணிடலாம். அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்தது அப்படி படமாக மேப் போட்டிங்கன்னா அடுத்த வினாடி உங்களுக்கு மேப் வந்துடும். அங்கே போனோம், அந்த இடத்துக்கு போகணும். அதே மாதிரி மறுபடியும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த விஷுவல் மேப்பெல்லாம் நீங்கள் கூகுள் மேப்பெல்லாம் தேவையில்லை. அது ரொம்ப ஷார்ப்பானவங்க ஒரு செகண்ட் கூட சந்தேகமல்லாத ஒரு முட்டுச்சந்து நம்ம பார்க்கவே முடியாமல் அதுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த இடத்துல தான் நின்றேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி பார்த்தலாக, கேட்டலாக, படித்தலாக, பேசுதலாக, நினைவுபடுத்தி பார்த்தலாக, ஆர்கியூ பண்ணுவதாக, விவாதம் பண்ணுவதாக, கலந்தாய்வு செய்வது எல்லாமே படிப்பு தாங்க, கற்றல் தான், ரீடிங் தான். இந்த இடத்த தொட்டனை தூறும் அறிவுன்னு சொல்கிறாரே, எங்கே ஊறுது? படித்ததெல்லாம் மறக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா படிக்கிறாங்க, அடுத்த வருஷம் அந்த சப்ஜெக்டுடைய லெசனுடைய டைட்டிலே தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க மெஷர்மெண்ட்டு 7th இருந்தது, பிளான் கிங்டம் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, ஆனால் அதுக்குள்ளே அவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களும் அந்த ஸ்கூல் சிஸ்டம்லாம் உங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாமே டீச்சர் சிலபஸ் முடிக்கணும், அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்வி பதில் எழுதுனா 100க்கு 100 வாங்கிடலாம். இப்போ சென்டம் வாங்குறதெல்லாம் அதுதான். அவங்களே டீச்சர் ஆக முடியுமா? அவங்களே கிளாஸ் அப்படியே எடுக்க முடியுமானா முடியாது. ஆனால் அந்த ஏன்னா அவங்க கொஸ்டின் வாட் இஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்னால், அந்த ஃபோட்டோசிந்தசிஸுக்கு ஒரு எழுத்து பிழை இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸ் ஹேண்ட் ரைட்டில் எடுத்துக்கிட்டால் அந்த 5-10 வரியோ 20 வரியோ எபவுட் த ஃபோட்டோசிந்தஸ்
50க்கு 50, 5க்கு 5, 10க்கு 10 மார்க் இப்படி கூட்டினீங்கன்னா 100க்கு 100 தானே. அதெல்லாம் நம்ம சொல்கிற விஷயம். எப்படி எனக்கு ஊறிச்சுது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது, படிக்காமலே ஊர்னதாக வரலாறு இருக்குது. அப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கம்பர் ராமாயணத்தை பார்த்தா ஒரு சாதாரணமாக நமக்கு பயமாக இருக்குது. ஒரு பாடல் எனக்கு ஒன்றும் பெரிய பாண்டித்யம்லாம் கிடையாது. ஒரு காலத்தில் நான் படித்து இன்னும் மனப்பாடம் ஆகும். ஒரு சின்ன ஞாபகம் வரும் எனக்கு. அப்போ என்னடா இவ்வளவு அழகா, இவ்வளவு தூரம். இப்போ நீங்கள் தொல்காப்பியம்ன்றீங்க, இலக்கண பிழைன்றீங்க, இலக்கணம்ன்றீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. ஒரு சின்ன மிஸ் ஆகாமல் விற்பெரும் தொடர்ந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தாழாய நங்கையை கண்டேன் அல்லேன் இப்பிறப்பென்பதென்றும் இரும்பொறை என்பதென்றும் கற்பனும் பெயரதென்றும் களிநடம் புரிய கண்டேன். இது நான் ஜஸ்ட்டு தெரிஞ்சது ஒரு சின்னது. இதால் பூரா கம்பராமாயணம் தெரியுதுன்னு நினச்சிடாதீங்க. இது எப்படி எழுதினாரு, எப்படி எழுதப்பட்டது, எப்படி வந்தது, அப்படியே நமக்கு வாங்க கண்ணதாசனுக்கு. கண்ணதாசன் என்ன படித்தார்னு பார்த்து நீங்கள் திருவள்ளுவர் என்ன படிச்சினாரு, 2000 வருஷத்துக்கு முன்னால் படித்தார்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அது எப்படி வந்துச்சுன்னு கண்ணதாசன் என்ன படித்தார்னு பாருங்கள். அவரை போல தமிழ் அறிஞர்கள் அப்படியே உருட்டுனவங்க, பிஹெச்டி வாங்கினவங்கலாம் எழுதியிருக்காங்களான்னு பாருங்கள். தமிழ் பேராசிரியர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க யார்? கண்ணதாசனை மீறி எழுதுனாங்களான்னு பாருங்கள். அப்படின்னா இவங்க குறை இல்லைங்க, அதுக்கெல்லாம் காரணம் மரபணு தான். அப்போ ஒரு விஷயம் தெரியுது, இது எங்கே அவருக்கு ஊறுச்சு, கண்ணதாசனுக்கு எப்படி ஊறுச்சு, திருவள்ளுவனுக்கு எப்படி ஊறுச்சு, தொல்காப்பியத்துக்கு எப்படி ஊறுச்சு, ஷேக்ஸ்பியருக்கு எப்படி ஊறுச்சு, இன்றைக்கி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நூல்களை சிறந்த நூல்களாக இருக்கக்கூடிய எழுதினவங்களுக்கு எப்படி ஊறுச்சுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருவீங்க. அந்த கற்றனைத்து ஊருமாத்தான் இருக்கும். அப்போ அந்த படிக்க 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 அப்படியே சொல்லிட்டு போகலாம், இறப்பு வரை படிக்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னால், இந்த விஷயத்தை மனிதர்கள் செய்யாததுனால தான் இந்த உலகமே இப்படி தரநாசமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். உலகத்தில் வர்ற எல்லா செய்திகளிலும் மக்கள் முதல்ல அப்படியே நம்பினாங்க ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ எப்படின்னா ஏதாச்சும் ஒரு செய்தி வருதுன்னா ரீலாக அது ரியலாக. சாதாரண எங்கள் அகாடமியில் படிக்கக்கூடிய ஜூனியர் ஏஎஸ்எக்கில் படிக்கிற பையன் சொல்கிறான், இன்றைக்கி ஜப்பானில் ஜப்பான் குழந்தைகள் இண்டிபெண்ட்டாக எப்படி ஸ்கூலுக்கு போய் அவங்க ப்ரொவிஷன் ஷாப்புக்கு போயிட்டு திருப்பி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அம்மா பார்க்க வர்றது மாதிரி ஒரு போட்டிருக்காங்க ஜப்பானில் ஸ்கூலை பற்றிய விஷயத்தை ஒரு வீடியோவில். அதை காமிக்கிறேன் சார். இது ரியலான்னு கேட்டான். அதிசயமாக இருந்துச்சு. அவனுக்கு வயது என்னை பொறுத்தவரை 11. அந்த பையன் பேர் சர்வேஸ்ன்னு தர்மா சர்வேஸ்னு ஒரு பையன். எக்ஸ்ட்ரீமாக இருக்கான். அவனுக்கு நான் கொஞ்சம் கோச் பண்ணிகிட்ருக்கேன். இவனுக்குள்ளேருந்து எப்படி வருதுன்னே நான் புரிய முடியாமல் இருப்பேன். அப்போ இந்த கொஸ்டினை போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்கிறேன்னா, எப்படி வருது இது அப்படின்னா அவ்வளவு அவேர்னஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சயின்டிஃபிக்காகவே புரிஞ்சுக்கலாம் எப்படி வந்தது வள்ளுவனுக்கு. சொல்லுங்கள், எப்படி வந்தது? நீங்கள் வள்ளுவனை திருக்குறளை படிச்சுட்டு திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு, இப்படி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பாண்டித்தியத்தை வளைச்சு திருக்குறள் மகிமை, அப்புறம் திருக்குறளையும் பைபிளையும் கம்பேர் பண்ணுறது, அப்புறம் பைபிளில் இருக்கதே திருக்குறள் இருக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் விஷயமே இல்லை. இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இந்த செல்ஃபாலஜின்னு சொன்னான் இல்லையா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு திருவள்ளுவன் இருக்கிறான் என்பதை என்னுடைய அனுபவத்தில் கண்டுபிடிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஒவ்வொரு வரிக்கும் ஒரு திருவள்ளுவன் மட்டுமல்ல, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா, அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா இல்லையா? அப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இன்றைக்கி மறுபடியும் ரிவ்யூ பண்ணி சொல்லித்தர்றேன்.
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் இருக்கிறது. எப்படி? மரம், செடி, கொடி, மிருகங்கள், சாதாரண சிறு உயிரினங்கள் அத்தனைக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு இருக்கிறது. இப்போ உதாரணமாக ஈஸியாக எடுத்துங்க, இந்த உடம்புக்குள்ள எத்தனை பார்ட் இருக்கு, எத்தனை சிஸ்டம் இருக்கு நினச்சி பாருங்கள். சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெசிபிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், அடுத்து இது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அடுத்து எத்தனை சிஸ்டம் இருக்குது, என்டாக்ரைன் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எவ்வளவு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தெல்லாம் இந்த உடம்புக்குள்ளே இருக்குன்னு என்னைக்கு நீங்கள் புரிஞ்சிங்க? அப்போ இந்த சிஸ்டமெல்லாம் அடங்கி இருக்குன்றது தான் இந்த உடல்ன்றது யாருக்காச்சும் 100% ஈவன் மருத்துவர்களே இதை தெரிந்து கொண்டு அதை அவர்கள் தொழிலுக்காக பயன்படுத்துகிறார்களே ஒழிய ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நீங்கள் கற்றீர்களா என்று தான் நான் கேட்குறேன். கற்றால் இந்த ஹார்ட் இங்கே என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுறதோ நிற்க மாட்டேங்க. ஹார்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பம்பிங் சிஸ்டத்தை மட்டும் புரிகிறதில்ல. ஹார்ட் ஏன் 72 தடவை மட்டும்தான் அடித்தா கரெக்டாக பல்ஸுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 72 தடவை அடிப்பது தான் ஹார்ட்டுடைய நிகழ்வு. அப்புறம் அதுக்குள்ளேருந்து பம்பிங், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், அதனுடைய அந்த நர்வஸ் சிஸ்டம், அந்த வெயின்ஸ் எல்லாம் எப்படி இயங்குதுன்னு நீங்கள் பார்க்குறது நீங்கள் ஃபஸ்ட்டு கற்க தொடங்குறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் கற்க தொடங்குங்க. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கனெக்ஷன் இருக்கும். மூளை வரைக்கும், காது வரைக்கும், கண் வரைக்கும், பொறிகள், புலன்கள், பொறிகளோடும் புலன்களோடும், அதுக்கு பிறகு உறுப்புகளோடு ஒவ்வொன்றுக்கும் கலந்தாய்வு செய்வது மட்டுமல்ல. தீபக் சோப்ரா உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல ஆயிரம் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு செல்களுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. நீங்கள் நம்ம மூளைக்குள்ளே மட்டும்தான் கனெக்ஷன் இருக்கதா நினைக்க வேணாம். மூளையில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களில் இருக்கக்கூடிய, உடம்பில் இருக்கக்கூடிய 15 ட்ரில்லியன் செல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவணுவான செல்லுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒன்றுக்கும் கனெக்ட் இருக்கு. லேசாக கால் கீழே வலிக்குதுன்னு சொல்லுவீங்க, ஆனால் அது தொடையில் வலிக்கும். கொஞ்ச நாள் விட்டால் அது எப்படி வியாதியாக கொண்டு போய் விடும்னு உங்களுக்கு தெரியும். அது கடைசியில் மென்டல் டிஸார்டர் வரைக்கும் கொண்டு போய் விடும். ஒருத்தருக்கு எனக்கு வியாதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அந்த வியாதியை தீக்கிறத காட்டிலும் வியாதியை அதிகரிச்சுருவார்னு தான் மருத்துவம். அந்த மனநலம், மன வளம் கொண்டிருச்சுன்னா அப்போ இப்போ இதெல்லாம் பார்த்துடுறீங்க நீங்கள் கற்பதிலே. செய்திக்காக சொல்கிறேன், ஃப்ளோவில் சொல்கிறேன். உடம்புல இவ்வளோ உறுப்புகள் இருக்குது, உள் உறுப்புகள் இருக்குது, வெளி உறுப்புகள் இருக்குது. ஒவ்வொரு உறுப்பினுடைய இயக்கம் தனித்தனியாக இருக்குது. ஒவ்வொரு உறுப்பு ஹார்ட் இயக்குவதை கிட்னி இயக்க முடியாது, கிட்னி இயக்குவதை இப்படி ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கி கொண்டு எந்த விதமான தனி மனிதனாக நான் செய்கிறேன் என்ற சிந்தனைக்கு உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் சாப்பிடுகிறீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக செரிமானம். நல்ல உடம்புல சொல்கிறேன். தண்ணீர் அருந்துகள்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்குதா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கற்றீங்களாம் முழுசாக 100க்கு 100, 1000 மடங்கு கற்றீங்களாம். அதைத்தான் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான். அதான் ரீடிங் ஹேபிட்ஸ். இது எப்படி, ஹவ் இட் இஸ் கனெக்டட். நீங்கள் இதுக்குள்ளே மித்துக்கு போகாதீங்க. உடனே இதெல்லாம் கடவுள் உருவாக்கினார்னு சொல்ல வருவேன். அது நான் இல்லைன்னு சொல்லலை, அது தனி. இதை கற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், ஒன்றுமே நீங்கள் படிக்கலைன்னு. கற்க 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 நீங்கள் உங்களுடைய அறிவு ஊறும்ல. இப்போ அந்த அறிவு எங்கேருந்து ஊறுதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. அந்த அறிவு தான் த ஹோல் யூனிவர்ஸ் இன் த பிரைன் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, அண்டத்தில் இருக்கும் அனைத்தும் பிண்டத்தில் இருக்கிறது என்பதை சொல்லக்கூடிய எல்லாமே உங்கள் உடம்புக்குள்ள இருக்குது. அந்த உடம்பில் இருக்கிற அத்தனையுமே பிரபஞ்சத்தில் இருக்குது. நான் சொல்லலைங்க, நான் விளையாட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி நான் மேக்சிமம் ஆய்வு பண்ணிக்கிட்டே சொல்கிறேன். சுவாமி விவேகானந்தர் அவர் ராஜயோகம் டெக்னிக்ஸ்னே ஒரு 5-6 இது போட்டிருக்காங்க பாருங்கள்.
யூடியூப்பில் ராஜ யோகம் டெக்னிக் பை சுவாமி விவேகானந்தான்னு போடுங்க யூடியூப்பில். அவர் சொல்கிறார் அதில் இப்போ இந்த உறுப்புகளுடைய ஃபிசிக்கல் இயக்கமெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு நம்மளுடைய மனம், நம்முடைய அறிவு, நம்முடைய நுண்ணறிவு, பகுத்தறிவு எல்லாம் அதில் விளையாடுறதையும் சொல்கிறாரு. மனசை எப்படி அதிலிருந்து கலட்டுறதுன்னு சொல்கிறாரு. நினச்சி பாருங்கள், நம்ம சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. நான் உடல் இல்லை, நான் மனமில்லை, நான் அறிவில்லை, நான் உயிர் இல்லை, நான் ஆத்மா. ரைட் சார். இது எப்படின்னா எல்கேஜிக்கு கீழே, ப்ரீகேஜி கீழே, ஜேகேஜி கீழே கடைசியில் இருக்க புள்ளி. இந்த புள்ளியை வச்சுக்கிட்டே பல லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு விட்டாங்க. எத்தனை பேர் அந்த ஆன்மாவை அறிஞ்சு வந்தாங்க? ஆனால் நீங்கள் கற்றனை தூரும் கற்றனை கற்க 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 கசடர கற்க கற்க கற்பவை திரும்ப கசடர கற்க கற்க கற்றபின் கற்பவை திரும்ப திரும்ப கற்க. அந்த 4 வரி போதும், 4 வார்த்தை. கற்க கசடர கற்பவை கற்றபின் இருக்குல்ல, அதை இப்படி கற்க கசடர கசடர திரும்ப கற்க கற்பவை கசடர கற்ப. படித்தவங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, அதையே நீங்கள் மறுபடியும் பிழையின்றி கற்க சேர்த்துக்கணும். அப்புறம் கற்றபின் கற்பவை கசடர கற்க. படித்த பிறகும் படிக்கணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் அப்படின்னோடனே நீங்கள் என்னமோ மொத்தத்தையும் முடிச்சு போகிறது மாதிரி. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பில் இருக்கக்கூடிய ஒன்று. நல்லா சுவாமிஜி சொல்லுவாங்க, இந்த உடம்பு தசைகளுடைய சிஸ்டத்தில், இந்த உடம்பு ஸ்கெலிட்டல் சிஸ்டத்தில் எல்லாமே சுவாமி விவேகானந்தர் சொன்னதான். அவ்வளவு வச்சு ஒரு 500 கிலோ 600 கிலோ கூட தூக்கிடுது. ஆனால் ஒரு நரம்பில் சின்ன டிஃபெக்ட் வந்தால் அத்தனை தசையும் அவுட் ஆயிரும். இந்த 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 இன்ட்ராக்ஷனை பாருங்கள், இந்த இன்டர் கனெக்ஷனை பாருங்கள். இப்போ இதை சொல்லும்போது ஒரு செய்தி எனக்கு வருது. ராஜராஜனுடைய அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அந்த மேலே 40 டன் சம்திங் சொன்னாங்க. அந்த மேலே வச்சுருக்காங்கல்ல, விமானமாக பெயர், அதை எப்படி கொண்டு போய் மேலே வச்சுருக்காங்க. இங்கே இருக்க லேபர் யூனிட் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய என்ஜினியரிங், எலக்ட்ரானிக் ஒன்றுத்தனம் கிடையாது. ஒரு அனாவசியமான அந்த சிமெண்ட்டை கலவை எதுவுமே கிடையாது. ஸ்டில் நிற்குதுங்க. இதைத்தான் நம்ம சொல்லித்தரணும். இப்போ ஒரு சில பேர் இதை எப்படி சொல்லித்தர்றாங்கன்னா, நாம் அந்த பரம்பரையில் வந்தவன், நான் தான் இந்த உலகத்தினுடைய கடைசி அறிவாளி. ரைட்டு. டிட் யூ ப்ரூவ் இட் கண்டினியூவஸ்லி அண்ட் கான்சியஸ்லி டுவர்ட்ஸ் த பப்ளிக்? நீ ஒவ்வொரு அணுவணுமான விஷயத்திலும் உன் அப்பழுக்கற்ற ஒரு மனிதனாக, அப்பழுக்கற்ற ஜீவனாக நீ நிரூபிச்சிருக்கியா? அப்போ என்ன நடக்குதுங்க? இது எனக்கு எந்தவித யார் மேலேயும் கூப்பிடல. நான் நீ உரிமையானவன் என்று சொன்னால் உன்னையை காட்டிலும் ஒவ்வொரு தமிழனும் உரிமையானவன் வச்சுக்க. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, உன்னை ஒரு வார்த்தை சொல்ல விடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நீ காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி தத்துவம்லாம் பேசாத. மக்களே நல்லா இருக்குது. உண்மையிலே ஒரு தனி மனிதன் எந்திரிச்சிருக்காப்புலேன்னு நான் நினைப்பேன். சந்தோஷமாக இருக்கு. எனக்கு சந்தோஷமாக ஒரு தனி மனிதன் தமிழன். ஆனால் அந்த தமிழன் என்பவன் யாருன்னா, ஒட்டுமொத்த யூனிவர்ஸையே வைத்துக்கிட்டு இருந்தவன். நான் தமிழ் திருவள்ளுவர் எழுதினான்னு நினச்சிக்கிறாதீங்க, திருக்குறள் எழுதினான்னு வச்சுங்க. உலகத்திற்கு அத்தனை விஞ்ஞானத்தையும் 64 கலைகளையும் கண்டுபிடித்து நமக்கு கொடுத்துட்டு சம்பந்தமில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் மரபணு திறன்களுக்கு சொந்தக்காரன் அவனுக்கு மேலே. திருவள்ளுவன் எழுதினான்னா அவங்களுக்கு யார், அதுக்கு இப்போ போக வேணாம். ஆனால் ஒரு உறுதி இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, சிந்திக்கும்போது ஒரு ஃபயர் ஆகணும் ஒரு மனிதனுக்கு. தமிழனுடைய மொத்த உருவம் நான் சொல்லி இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுக்குவேன். நீங்கள் வந்தால் இந்த நாட்டையே காப்பாற்றி போடலாம்னு. தயவுசெய்து குறைந்தது 40-50 வருஷம்னாலும் காப்பாற்ற முடியாது. அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் சொல்லுங்கள். ஒரே நாளில் நீங்கள்
அமெரிக்காவிலேருந்து அணுகுண்டு வச்சு பூண்டு ஒரு நாட்டை ஊதி போடுறது மாதிரி நினைக்காதீங்க. உங்களை தவிர நீங்களே ஒழுக்கத்தின் உச்சம்னு வச்சுங்க, இந்த நாட்டை காப்பாற்ற வந்துட்டு வச்சுங்க, இந்த கம்ப்ளீட் ஊழலை பூரா அழித்து விட்டு ஒரு அடிப்படை அரசியலை மாத்திரம்னு வச்சுங்க, அதெல்லாம் சந்தோஷமானவன். ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சில லட்சங்கள் பேரை தவிர, அதுவும் அவர்களில் சிலரை தவிர யாரும் நீங்கள் நினைக்கிற நீங்கள் பேசிக்கிட்டு இருக்க உணர்வோடு இல்லைன்னு மட்டும் தயவு செய்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் வாங்க. ஆக இவ்வளவு சக்தி வாய்ந்த சுவாமிஜி சொன்ன யூ ஹாவ் அன்லிமிட்டெட் எனர்ஜி அண்ட் யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரி திங் என்று சொல்லியிருக்காரு. அதே சுவாமிஜி தான் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன். எ கிரேட் மேன் ஃப்ரம் சவுத் இந்தியா வில் கம் அண்ட் ரூல் ஓவர் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா என்றால் நிச்சயமாக உண்மைப்படும். எப்போன்னு தெரியலை. ஆனால் இப்போ நீங்கள்லாம் வந்திருக்கீங்கல்ல இந்த கொடி பிடிச்சு, இதெல்லாம் காரணம். இன்றைக்கி இத்தனை லட்சம் பேரை உருவாக்கி இருக்குது ஒரு காரணம். பட் அதுதான் கான்செப்ட் இல்லை. அது வந்து நீங்கள் செஞ்சுருக்க ஒரு 2%. என்னுடைய கருத்து தான். நான் செஞ்சு முடியல. அந்த 2% பண்ணியிருக்கோம்னு செட் ஆகிக்கங்க. இன்னும் 98 இருக்குது. இந்த 98 எப்படின்னா, அரசாட்சிக்கு வந்த பிறகு, முதல்வராக ஆன பிறகு இவன் பூரா இன்னும் 40 வருஷம் ஆகும் இவன் சாகிறதுக்கு. இவனுடைய எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிங்கிற எல்லாமே எவனும் தனிப்பட்ட ஒரு சம்பளத்தை மட்டும் வாங்கி இவ்வளவு வீடுகள் கட்டவே முடியாது, இவ்வளவு சொத்து வச்சிருக்க முடியாது, எவனுமே முடியாது. எல்லாமே உருட்டல், புரட்டல், மிரட்டல், தரட்டல், கரட்டல், என்ன வேணாலும் வச்சுங்க. லஞ்சம் லாவணி. இவனை பூரா பிரெயினை அப்படியே வந்து ஒரே நாளில் மாற்றி போடுறது மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு மேட்ரு பண்ணிட்டா, ஜுடிஷியல்னு ஒரு மேட்ரு ஒரு வார்த்தை சொன்னார் சீஃப் ஜஸ்டிஸ், ஒரே ஒரு வேர்டு சொல்கிறார். பாராளுமன்றம் முக்கியம் இல்லை, நீதிமன்றம் தனி முக்கியம் இல்லை, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான் முக்கியம்னா அதை எதிர்த்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு குரூப். அவன் வாழ்கிறத நீங்கள் கேட்டு பார்த்தா அவனுக்கு தெரியுமா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் தான் நான் உயிரோடு இருக்கேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேனே, கருத்து சுதந்திரம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி அது எனக்கு அது கொடுத்தது. இது வந்து நீங்கள் குவைத் கண்ட்ரீஸில் இல்லை, அரபிக் கண்ட்ரீஸில் இப்படி இல்லை, பாகிஸ்தானில் இல்லை, அமெரிக்காவில் கூட இது கிடையாது. உலகத்தினுடைய கடைசி பணக்காரர். ஆனால் அப்போ இந்த விஷயத்தை புரிஞ்சால் இவங்க எதுக்குறாங்க இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் ஒரு நல்ல கிளர்ச்சி, சந்தோஷமான ஒரு எழுச்சி. இப்போ மறுபடியும் வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் இந்த தமிழ் புத்தகத்தை மட்டும் படிச்சுக்கிட்டு பேசுகிற வேலையோடையும் அவர் சொன்னாருன்னு யாராச்சும் ஒரு கொட்டேஷன் எடுத்து பேசுகிறதோட கம்ப்ளீட் வாசிங்க. இன்னும் பெரியாரையும் முழுசாக வாசிங்கன்னு நான் சொல்லுவேன். வாசித்து பாருங்கள். அந்த காலகட்டத்தில் இருந்து இது தனிப்பட்ட ஏதோ ஒரு செய்தியாக எடுத்துங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. மறுபடியும் வாங்க. இப்போ அந்த கற்றணைத்து பார்க்கும்போது நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. உலகத்தில் நம்ம இன்னும் படிக்கவே இல்லை, இன்னும் தெரியவில்லை, இன்னும் தெரியவில்லையே, நான் படிக்கவில்லையே என்று ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் பேர்னிங் டிசையர் ஏற்படுதில்ல, பவரிங் டிசையர். அதில் தான் நீங்கள் கற்றணைத்தூரும் அறிவை பெறுவதல்ல, இந்த பிறப்பின் இரகசியத்தினுடைய உங்களுடைய மானுடத்தை பெற முடியும் என்பது என்னுடைய கணக்கு. மானுடம், அன்பு, கருணை, இன்பம் எல்லாத்தையும் பெற முடியும். இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பார்க் வந்து பேசியிருக்கேன். மறுபடியும் சந்திக்கிறேன். இது ஆர்ட் ஆஃப் ரீடிங்கில் ஒரு பகுதி தான். ஒரு சில செய்திகள் சொல்கிறேன். நம்ம உரிமையின் காரணமாக இல்லை, நம்ம சமூகத்தில் இருக்கோம், அதனால் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.